ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம குருமாக்காக வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருப்போம். ஒரு சில சமயம் அது வந்து பார்த்திங்கன்னா வேகாது. அப்போ நம்ம திரும்ப ப்ரெஷர் குக் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 1-2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெந்த மாதிரி உங்களுக்கு மசிஞ்சு கிடச்சிரும். ஸோ இதை நம்ம எப்போவுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் யூஸ்வலாக குருமாவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, சூப்பராக இருக்கும். ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நான் ஐஸ்கிரீமுக்கு வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் லெஃப்ட் ஓவர் இருக்க கேசரி வந்து சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்து ஜாமுன் இல்லைன்னா ப்ரௌனி வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃப்ளேவர் கேசரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து ஹெல்த் மிக்ஸ்க்காக வந்துட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போவே வந்து நீங்கள் அரைச்சிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோடய மனம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா அது ஈஸியாக சீல் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கையை வச்சு நல்லா அவங்க அந்த டாப்லேருந்து எண்டு வரைக்கும் அதை மடிச்சுக்கணும். நல்லா மடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த கேஸில் வந்துட்டு லைட்டாக அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா சீல் ஆயிரும். கொஞ்சம் இதை பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது நல்லா உங்களுக்கு சீல் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜஸுமே இருக்காது. நீங்கள் அதை கீழே இது பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கீழே வராது. ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் சின்ன சைடு, அதாவது ஷார்ப்பாக இருக்கிற சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து பெரிய சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்து ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தேங்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறத விட. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா வந்து லெமனு. நம்ம லெமன் கட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கீழே ஏதோ ஒரு கிளாத் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட ஜூஸ் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் படிஞ்சிரும். அந்த கிளாத் மட்டும் நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த தோலை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சிங்கில் போட்டுடலாம். நீங்கள் லெமன் தான் கட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிங்க் ஏரியாலையும் போட்டுடலாம். இதுவே வந்துட்டு கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ வீடியோ இதோட முடியுது. நான் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.